ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டத்திற்குள்ளாக ஆயத்தப்படக்கூடிய இந்த பணிகளின் ஊடாக நாம் மெய்யாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஓட்டம் இது எளிதான ஒரு ஓட்டத்தை போல காணப்படுகிறது இல்லை. இது ஒரு கடினமான அல்லது அநேகம் விதமான நெருக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த காலங்களிலே நீங்களும் நானும் தடையில்லாத ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் அதற்குரிய பலம் நமக்கு தேவை, அதற்குரிய ஞானம் நமக்கு தேவை, அதற்குரிய வல்லமை நமக்கு தேவை. அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கக்கூடிய சகல விதமான வைராகியத்தின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டியது அவசியம். நிறைய ஜனங்கள் நம்மோடு கூட ஓடக்கூடிய ஒரு மக்களாக கடந்து வந்தாங்க. நிறைய ஜனங்கள் பாதி வழியில் நின்று போயிட்டாங்க. ஆனால் இந்த ஓட்டத்தினுடைய இறுதி வரைக்கும் நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சில ஆயத்த நிலைகளின் ஊடாக நாம் கடந்து போக வேண்டியது அவசியம். இன்றைக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சொல்லப்படக்கூடிய வசனத்தை பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 3வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனத்தை சற்று நான் நிதானமாய் வாசிக்கிறேன், கவனிங்கள். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கர்த்தருடைய வேத புத்தகத்துல இந்த வேருக்கும் இந்த கனிக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆனா அதுக்கு முன்னால கர்த்தர் சொல்கின்றார், இந்த மரம் சரியான கனிகளை கொடாமல் போகிறதுக்கு என்ன காரணம் என்றால் வேர் சரியான ஒரு இடைப்பில் இல்லைன்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அதனால்தான் அந்த மரத்தினுடைய வேருக்கு பக்கத்துல கோடரியானது வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி கர்த்தராகிய தேவன் திட்டமாய் பேசுகின்றார். நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கையை பற்றி பல நேரங்களில் நீங்களும் நானும் யோசிக்க மனமற்றவர்களாய் விளங்கி விடுகின்றோம். இந்த உள்ளான இணைப்பு அல்லது உள்ளான ஒரு வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்கமான ஒரு நிலைகள் தான் இனி வரக்கூடிய காலங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நல்ல ஒரு உதாரணத்துக்குள்ள நான் சொல்லிட்டு இந்த செய்தியின் ஊடாக உங்களை நான் அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இனி வரக்கூடிய காலங்களுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய முகாந்திரமாக தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை கர்த்தராகிய தேவன் அனுப்புகின்றார். அனுப்பக்கூடிய நேரத்தில் நேராக அவர் தாவீதினுடைய வீட்டுக்குள்ளே கடந்து போகிறாரு. ஒவ்வொரு மனிதனாக அந்த அவங்களுடைய தகப்பனாகிய ஈசாய்க்கு முன்பதாக நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்கதரிசி அறிவிக்கின்றார். உங்கள் குடும்பத்தில் தான் ஒரு மனுஷனை கர்த்தராகிய தேவன் தேர்வு செய்ய போகிறார் என்பதை பற்றி ஒவ்வொரு மனுஷனாக கூட்டிட்டு வராங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வெளியரங்கமான அந்த காரியங்கள் யாவற்றையும் கண்ட சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒருவேளை கர்த்தராகிய தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதன் எவனாக கூட இருக்கலாம் என்கிறதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லா விதமான காரியங்களுக்கும் பின்பதாக கர்த்தர் பேசுகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தராகிய நானோ இருதயத்தை பார்க்கிறேன். நீ வெளியரங்கமான தோற்றத்தை பார்க்கிற, நானோ அந்தரங்கமான நிலைகளை பார்க்கிறேன் என்பதை பற்றி கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியோடு கூட தெளிவாய் பேசுகிறத நீங்களும் நானும் கற்று உணர்ந்திருக்க முடியும். அப்ப நம்முடைய பார்வையினுடைய அணுகுமுறை வேற, கர்த்தராகிய தேவனுடைய திட்டங்கள் என்கிறது வேறு. நம்முடைய வாழ்க்கையில வெளியரங்கமாக நிறைய கனிகள், அநேகம் கனிகள் காணப்பட ஆரம்பித்தாலும் வேறு என்று அழைக்கப்படக்கூடிய உள்ளான இணைப்பு சரியா இல்லைன்னு சொன்னா கோடரியானது வேருக்கு பக்கத்திலே வைக்கப்படக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய இணைப்பு எவைகளோடு கூட காணப்படுகிறது, எவைகளை உறிஞ்சி நாம் கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். ஒருவேளை நம்முடைய வேர் தீட்டுப்பட்டதாக காணப்படுகிறது உண்டானால் வரக்கூடிய கனிகள் எல்லாம் வெளியரங்கமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் அது அநேக விதமான கனி தரக்கூடிய ஒரு மரத்தை போல காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகள் எல்லாம் ஆகாத கனிகளாய் காணப்படுகிறதற்கு காரணம் வேர் என்று அழைக்கப்படக்கூடிய உள்ளார்ந்த இணைப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது எந்த இடத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை பொறுத்துத்தான் வெளியரங்கமான கனிகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நல்ல கனிகளை கொடுக்கணும்னா நம்முடைய இணைப்பு நன்மையான ஒரு காரியத்தோடு கூட இணைந்திருக்க வேண்டியது அவசியம். தீமையான கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் நம்முடைய இணைப்பு தீமையான காரியங்களின் ஊடாக இணைக்கப்பட்டிருக்கிறது எங்களை நானும் உணர வேண்டியது அவசியம். இப்போ வெளி தோற்றத்தை வைத்து எந்த விதமான காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் நிதானிக்க போகிறவர் அல்ல. நம்முடைய உள்ளான வாழ்க்கையை தான் ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் ஆழமாய் கவனிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. அதாவது கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்ற நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதுக்கு காரணம் என்ன? வேருக்கு முன்பதாக கோடரியை கர்த்தராகிய தேவன் வைக்கிறார். இந்த உள்ளான வாழ்க்கை சரியில்லாமல் போக ஆரம்பிச்சனால நீ எத்தனை விதமான கனிகள் யாவற்றையும் கொடுக்க ஆரம்பித்தாலும் தேவன் அந்த கனிகளை அல்ல, வேரை ஆண்டவருடைய கண்கள் ஆழமாய் கவனிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இதை கேட்கக்கூடிய நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கையை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்று.
என்னுடைய அந்தரங்கம் சுத்திகரிக்கப்பட்டதாய் காணப்படாது இருக்கிறது உண்டானால் நான் செய்யக்கூடிய கிரியைகள் ஒன்றையும் கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னுடைய அந்தரங்கத்தில் அநேக விதமான பாவ நிலைகளை நான் வைத்துக்கொண்டு வெளியரங்கமாக நன்மையான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானாலும் கூட கர்த்தராகிய தேவன் அவைகளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னுடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்கக்கூடிய கர்த்தருக்கு முன்பதாக என்னுடைய உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் நன்மையான காரியங்களை தரக்கூடியவனாய் விளங்கினால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய அங்கீகரிப்புக்கு பாத்திரம் உள்ளவனாக நீங்களும் நானும் நினைவு கூறப்படும் முடியும். இந்த வேரை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது, முக்கியமான சில காரியங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டியது அவசியம். உபாகம புஸ்தகத்துல 29வது அதிகாரம் அதுல 18வது வசனம் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. உபாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 18வது வசனம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறது. அது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கின்ற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். முதல் காரியம் என்ன அப்படின்னா பல நேரங்களில் கர்த்தராகிய தேவனுக்கும் இந்த உலகத்திற்கும் ஊழியங்களை செய்யக்கூடிய பல நிலைகளை நாம் பார்க்க முடியும். வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்மையும் உங்களையும் என்னையும் எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் கர்த்தராகிய தேவனுடைய பணியை செய்யும்படிக்காகவே. 2 எஜமானுக்கு ஊழியங்களை செய்ய நம்மால் முடியாது. இப்ப கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கின்றார், நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கக்கூடிய வேர் அப்படின்னு சொல்றார். 2 காரியங்களுக்கு நீங்களும் நானும் இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால், 2 காரியத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண போகக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், ஒருவேளை உலகத்தை நான் அதிகமாக நேசித்து கர்த்தராகிய தேவனுக்கு 2வது ஸ்தானத்தை நான் கொடுக்கக்கூடியவனாய் விளங்குகிறது உண்டானால், வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், நான் உங்களை மெய்யாகவே என்னுடைய இரத்தத்தினால் நான் மீட்டு வச்சிருக்கிறேன். எனக்கு என்கிற ஒரு மனிதனாகவே நான் உன்னை உருவாக்கி வச்சிருக்கிறேன். என்னுடைய இரத்தத்தினாலே நான் உன்னை விலைக்கரையமாக வாங்கி வச்சிருக்கிறேன். நீ எனக்காக நீ ஊழியம் செய்யும்படிக்காக அழைக்கப்பட்டவன். இப்படி கர்த்தராகிய தேவனுக்குள் ஒரு மனிதன் பிணைக்கப்படக்கூடிய இந்த நேரத்துல அவனுடைய பிணை ஆண்டவராகிய தேவனை தாண்டி வேறு யாராகிலும் ஒரு காரியத்தோடு கூட இணைக்கப்படுகிறது உண்டானால் அவனுடைய வேர் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கக்கூடிய ஒரு வேராக மாற்றமடைய ஆரம்பித்து விடுகிறது. ஆண்டவராகிய தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட நாம் எவைகளின் மேலாகிலும் நம்முடைய மனதை நாம் பறக்க விட ஆரம்பிக்கிறது உண்டானால், எவைகளின் பின்னாகவாகிலும் நாம் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இது இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் என்னுடைய வாழ்க்கையில கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இது இருந்தால் தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தரை காட்டிலும் ஏதாகிலும் ஒரு காரியத்திற்கு நாம் இடமளிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், என் வேர் நஞ்சை முளைப்பிக்கக்கூடிய ஒரு வேராக மாற்றப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப என்னுடைய வேர் நஞ்சை முளைப்பிக்கக்கூடிய ஒரு வேராக இருக்கிறது உண்டானால் என்ன காரியம் நடக்கும் பாருங்க. விளையக்கூடிய கனிகளை எவனாகிலும் ஒருவன் சாப்பிட்டால் அவனும் மெய்யாகவே நஞ்சினால் தீட்டுப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிருவான். என் மூலமாய் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரியைகளும் மற்ற மக்களை மெய்யாகவே பாதிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நான் என்னுடைய அடிப்படையான வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தவறு எத்தனை விதமான ஜனங்களை என்னுடைய கனிகளை பறிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலும், ஒருவேளை என்னுடைய நிழலின் கீழாக இளைப்பாறக்கூடிய மக்களுடைய ஜீவனத்துக்கும் தேவையான காற்றிலும் கூட நான் நஞ்சை கலப்பிக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். என் வேர் சரியான ஒரு வேரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் பாருங்க. எனக்கு கீழே வந்தடையும் எல்லா விதமான மக்களையும் நான் பட்சிக்கக்கூடியவனாக விளங்கக்கூடிய அந்த தன்மைகளின் ஊடாக நான் கடந்து போகிறேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுக்கென்று உருவாக்கப்பட்டவர்கள். ஒருவேளை சாத்தானுக்கு நம்மை அறியாமல் வேலைகளை செய்யக்கூடிய வழிமுறைகள் எப்படி வருது பாருங்களேன். என்னுடைய வேர் நஞ்சை முளைப்பிக்கக்கூடிய ஒரு வேராக இருக்கிறது உண்டானால், எனக்கு கீழாக வந்தடையும் எல்லா விதமான மக்களுக்கு தேவையான காற்றை நான் மாசுபடுத்த ஆரம்பிக்கிறேன். எனக்கு கீழாக வந்தடையக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் தரக்கூடிய கனிகளிலே நான் நஞ்சை மெய்யாகவே உட்பிரவேசிக்க செய்து அவர்களுக்கு நான் நஞ்சை கொடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப என்னுடைய ஒவ்வொரு விதமான செயலும் தீட்டுப்படுத்தக்கூடிய செயலா என் மட்டிலே மட்டுமல்ல, எனக்கு கீழாக வரக்கூடிய எல்லா மக்களையும் அந்த செயல்கள் பாதிக்கக்கூடிய வண்ணமாக இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய நிலைகளை பாருங்களேன். ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு எத்தனை விதமான கூட்டத்தாரை பாதிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். ஒரு மனிதன் அந்தரங்கமான வாழ்க்கையிலே சுத்திகரிக்கப்படாது இருக்கிறது உண்டானால் அவனை சார்ந்திருக்கக்கூடிய சபை மக்கள் எல்லா விதமான மக்களும் பாதிப்பின் ஊடாக கடந்து போறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வேர் நஞ்சை முளைப்பிக்கக்கூடிய ஒரு வேர். நம்முடைய வேரைத்தான் ரொம்ப ஆண்டவராகிய தேவன் ரொம்ப சென்சிட்டிவா நீ பாருன்னு சொல்றாரு. உன்னுடைய உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்றாரு. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியமும் உன்னுடைய கண்களுக்கு உன்னுடைய பார்வைக்கு ஒருவேளை அது எப்படிப்பட்டதாய் காணப்பட முடியும் அப்படின்னா நான் எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான நல்ல அநேக விதமான கனிகளைத்தானே நான் கொடுக்குறேன். ஆனால் கனியை சாப்பிடக்கூடிய எல்லா மனுஷனும் சாகிறதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரே ஒரு காரணம், உன்னுடைய வேர் அது நஞ்சை முளைப்பிக்கக்கூடிய ஒரு வேர்.
ஆகவே நீ கொடுக்கக்கூடிய கனி ஒருவேளை நம்முடைய மரத்துல மிகுதியான கனிகள் காணப்படலாம். அந்த கனிகளினால் நீயும் நான் திருப்தி அடையக்கூடாது. அந்த கனியை புசிக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த கனி என்ன விதமான விளைவை தருகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். என்னுடைய வாழ்க்கை மற்றவனுக்கு இடரலை தருகிறது உண்டானால் நான் இந்த உலகத்திலே வாழாதிருக்கிறது நல்லது. ஏன்னா இடரல் உண்டாக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் தரிப்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்கிறதே கர்த்தருடைய வேதத்திலே ஆண்டவராகிய தேவனால் எழுதப்பட்ட ஒரு சத்தியம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. என் மூலமாக எந்த இடரலும், என் மூலமாக எந்த விதமான குறைவுகளும், என் மூலமாய் மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகள் வர முடியாமல் பாதிப்பை தரக்கூடியதமாக காணப்படுகிறது உண்டானால் என் வேற நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கக்கூடிய ஒரு வேறாக இருக்கிறது உண்டானால் வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தராகிய தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்க்கக்கூடிய. நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தான் நஞ்சை நான் பிறப்பிக்கக்கூடியவனாய் விளங்குகின்றேன். ஆனா எனக்கு கீழாக வரக்கூடிய அநேக விதமான மக்கள் அந்த நஞ்சினால் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு அந்தரங்கமான ஒரு பிழை அநேக விதமான என்னை பின்பற்றி வரக்கூடிய அநேக விதமான மக்களுக்கு இடரலை தோற்றுவிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த கடைசி காலத்துல நான் செய்யும் எந்த விதமான காரியமும் மற்றவனுக்கு இடரலை உண்டாக்காத அளவிற்காக என்னை நான் கர்த்தராகிய தேவனுக்குள் சீராக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நான் செய்யக்கூடிய சின்ன ஒரு பிழை கூட அநேகம் ஆயிரம் மக்களை வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகமாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு அடிச்சுவடிலும் நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இயங்க வேண்டியது அவசியமான ஒன்று. இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நான் உங்களோடு கூட சொல்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 12வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதுல 12வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தையை சொல்கிறது? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் 16வது வசனம் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவன் செஞ்ச அந்த ஒரு பெரிய ஒரு தப்பை பாருங்களேன். ஏசா என்கின்ற மனிதன் ஆண்டவராகிய தேவனால் பிறப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான். யாக்கோபும் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவன் தான். ஒரே கர்ப்பத்துல 2 பேரும் உருவாக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தராகிய தேவன் 2 பேரையும் மெய்யாகவே அதை தம்முடைய சித்தத்தின்படி தெரிவு செய்ய ஆரம்பிச்சாரு. என்றாலும் கூட இந்த யாக்கோபை ஆண்டவராகிய தேவன் அதிகமாக நேசிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கர்த்தராகிய தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கக்கூடிய யாக்கோபு. ஏசா கர்த்தராகிய தேவனை அந்த மனுஷன் நேசிக்கத்தான் ஆரம்பிச்சான். என்றாலும் கூட ஒரு சின்ன ஒரு சாப்பாட்டுக்காக கர்த்தராகிய தேவனை விற்று போடக்கூடிய ஒரு மனிதனாக, எனக்கு கர்த்தருடைய சுதந்திர வீதம் கூட முக்கியம் இல்லைங்க, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பாருங்களேன். அவங்களுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய கிருபைகளை காட்டிலும், ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை காட்டிலும் உலகத்திலே வரக்கூடிய மேன்மையை அதிக முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு மக்களை நம்ம பார்க்க முடியும். இந்த நாட்கள் ஊழியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியங்கள் வியாபார ஸ்தலமாக காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அவங்க கர்த்தராகிய தேவனுக்கு ஊழியம் பார்க்கல, தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் பார்க்கக்கூடிய ஒரு மக்களாக, தங்களுடைய பணப்பையை நிரப்பும்படிக்கு ஊழியம் பார்க்கக்கூடிய மக்களாக தங்களுடைய அநேக விதமான புகழ்ச்சிக்கு ஊழியங்களை செய்யக்கூடிய மக்களாக விளங்குகிறார்களே தவிர கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய மக்களை இங்கும் அங்கும் நீங்களும் நானும் எண்ணி பார்த்து விட முடியும். அவங்களுடைய ஒவ்வொரு விதமான நோக்கமே கர்த்தராகிய தேவனை பிரியப்படுத்தக்கூடிய நோக்கமே கிடையாது. இப்ப ஏசாவுடைய வாழ்க்கையை பாருங்களேன், அந்த யாக்கோபனுடைய காரியத்தை பாருங்க. எல்லா விஷயத்திலும் கூட தனக்கு 2வது பையனா அந்த யாக்கோபு வந்துட்டாரு. என்றாலும் கூட முதன்மையான ஸ்தானத்தை பெற வேண்டும் என்கிற விருப்பம். ஏன்னா இந்த முதல் பிள்ளைகளுக்கு தான் அநேக விதமான நன்மைகள் தருகிறது ஆண்டவராகிய தேவனுடைய சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய முதல் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக ஏசா என்கிற அந்த மனுஷன் யாக்கோபை பார்த்து கேட்கிறான், ஏசா இப்ப நான் வேட்டையாடு கொண்டு ரொம்ப நான் கழிச்சு போய் வந்திருக்கிறேன், எனக்கு வயிற்று பசி அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப நீ மெய்யாகவே இப்ப நீ அதாவது உன்னுடைய போதனத்துக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த சிவப்பான பயிற்றுங்கூழிலே சிறிது எனக்கு நீ தர வேண்டும். இந்த யாக்கோபு எல்லா நேரத்திலும் எதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சான்? நான் முதல்ல நான் பிறந்திருந்தேன்னா தேவனுடைய நன்மையான காரியங்களை முதன்மையாக நான் பெற்றிருப்பேன். நான் 2வது பையன் நான் வந்துட்டேன். ஆகவே எனக்கு முதல் ஸ்தானத்துக்குரிய அந்த ஒரு கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இந்த வார்த்தையை ஏசா கேட்ட மாத்திரத்துல யாக்கோபு அவனை பார்த்து சொல்லுகின்றான், அப்படியானால் நான் உனக்கு இந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய முதற் பேரானவன் என்கிற அந்த உரிமை எனக்கு நீ விட்டு தருவியான்னு கேட்கிறார்.
அப்ப இவனுடைய சிந்தனையை பாருங்க, அவனுடைய சிந்தனையை பாருங்களேன். அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கசப்பான வேர் எழும்பி கலக்கம் உண்டாக்காதபடிக்காக நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கர்த்தராகிய தேவனுடைய ஆசீர்வாதமாகிய முதன்மையான ஸ்தானத்தை இழக்கும்படிக்காக ஒப்பு கொடுத்த ஏசாவை போல சீர்கெட்டவனாய் நீங்கள் காணப்படாதபடி ஜாக்கிரதையாயிருங்க. எதன் மேல நான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரியம் வைக்கிறேன் என்று பாருங்க. எது என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானமான இடத்தை வகிக்கக்கூடியதாய் விளங்குகிறது, எது என்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையான காரியமாக காணப்படுகிறது. நான் பேருக்காக, நான் புகழுக்காக, ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக வீடு கட்டணும், அந்த காரியத்தை வாங்கணும், இந்த ஒரு காரியத்தை வாங்கணும், இதுக்காக நான் ஆண்டவராக தேவனை சேவிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, என்னுடைய வேர் கசப்பான வேர் என்று கர்த்தராக தேவன் சொல்கின்றார். இந்த கசப்பான வேர் எழுமிச்சா நடக்கும் பாருங்க, கலக்கத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருவோம். அது உங்களுக்குள்ளாக மட்டுமல்ல, அநேக மக்களுக்கும் இந்த மாதிரி கலக்கத்தை உருவாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். நல்ல ஒரு உதாரணத்தை சொன்னாதான் இவைகளை பற்றி நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆகான் என்கின்ற மனதிற்குள்ளாக ஒரு சின்ன ஒரே ஒரு கசப்பான வேர் வந்தது. என்ன வேர் வந்தது அப்படின்னா, அதாவது எரிகோவுக்கு விரோதமாக யுத்தத்தின் ஊடாக கடந்து போறாங்க. யுத்தத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்துல, யாரும் பாராது இருக்கக்கூடிய நேரத்துல அவனுடைய கண்கள் ஒரே ஒரு விஷயத்தை பார்க்க துவங்கிட்டு, அங்கு காணப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு சால்வையை, அங்கு காணப்படக்கூடிய நல்ல ஒரே ஒரு, அதாவது அந்த ஒரு வெள்ளி பாலத்தை அவனுடைய கண்கள் பார்த்த மாத்திரத்தில் அந்த கண்ணை அவனால மெய்யாகவே அந்த காரியத்தை விட்டு விலக்கவே முடியல. இந்த காரியத்தை யாருடைய கண்கள் பார்க்க முடியும் என்பதை பற்றி அவன் யோசித்து பார்த்து, யாருக்குமே தெரியாம அந்த ஒரு காரியத்தை இச்சித்து தன்னுடைய கூடாரத்திற்குள்ளாக கொண்டு போய் ஒளித்து வைக்க ஆரம்பிச்சான். இப்ப பாருங்க, அவனுக்குள் காணப்படக்கூடிய அந்த கசப்பான வேர் என்ன காரியத்தை உருவாக்கிட்டு, அந்த இஸ்ரவேல் தேசத்திலே காணப்படும் எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை உருவாக்கிட்டு, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டோடு கூட சண்டைக்கு போறாங்க. மக்கள் மெய்யாகவே தோற்று போய் கடந்து வராங்க. யோசுவா என்கின்ற தலைமை தளபதி கர்த்தருக்கு முன்பதாக முகங்குப்புற மண்ணிலே விழுந்து அழுது புலம்புகின்றார். எப்படி ஆண்டவரே இந்த ஒரு யுத்தத்திலே ஒரு பெரிய ஒரு தோல்வி, இந்த இஸ்ரவேல் நாடே கலக்கத்தின் ஊடாக கடந்து போனதற்கு காரணம் ஒரு மனிதருக்குள் வந்த இந்த கசப்பான வேர். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. நீங்க செய்யக்கூடிய ஒரு தப்பான ஒரு காரியம் தான் இது தேசத்தையே கலங்கப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சிடும். இந்த வசனத்துல என்ன விதமான வார்த்தை நமக்கு எழுதப்படுகிறது, மீண்டும் ஒரு தடவை வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். நமக்குள்ள எழும்பக்கூடிய அந்த கசந்த வேர்களின் நிமித்தமாக நிறைய பேர் தீட்டுப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி பாருங்களேன், ஆண்டவராக தேவன் எப்படி இந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. நமக்குள்ளாக வரக்கூடிய இந்த கசப்பான வேர் அநேகருக்கு கலக்கத்தை உருவாக்கக்கூடியதாக, அநேகரை தீட்டுப்படுத்தக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சு. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கர்த்தராகிய தேவனால் மெய்யாகவே ஆண்டவராக தேவனுடைய கிருபையினால் மீட்கப்பட்ட ஒரு மக்கள். நீங்க செய்யக்கூடிய ஒரு தவறு உங்களை சார்ந்திருக்கும் அநேக மக்களை பாதிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், யாதொரு கசப்பான வேரும் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படாதபடி. இப்பவே கோடரியானது மரத்தினுடைய வேர் அருகிலே வைக்கப்பட்டிருக்கிற. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க வேர் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதை பொறுத்தே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். நம்முடைய வேர் நஞ்சை முளைப்பிக்கக்கூடிய வேராக இருக்கிறது உண்டானால் நியாய தீர்ப்பின் நாளில் நீங்கள் நான் தப்பிச்சுக்கிற முடியாது. நம்முடைய வேர் கசப்பான காரியங்களை தரக்கூடிய ஒரு வேராக இருக்கிறது உண்டானால் நிறைய பேர் உங்கள் மூலமாக தீட்டுப்பட ஆரம்பிக்கிறதுனால நியாய தீர்ப்பு நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்கிறது முடியாத ஒரு காரியம். ஆகவே என்னுடைய வேராகிய என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை குறித்து ரொம்ப நான் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக என் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேகம் வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். பண ஆசை நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான காரியத்தை நம்ம பார்க்குற அந்த விதம் பண ஆசையை பொறுத்தே அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது. பண ஆசை இல்லாமல் நீங்க ஊழியம் பார்த்தீங்கன்னா ஊழியத்தை ஊழியமா நீங்க பார்ப்பீங்க. கர்த்தராகிய தேவனை கர்த்தராகிய தேவனாகவே நீங்க பார்ப்பீங்க. வரக்கூடிய விசுவாசிகளை நீங்கள் உண்மையாகவே ஆண்டவராகிய தேவனை பின்பற்றக்கூடிய விசுவாசிகளை பார்ப்பீங்க. ஆனால் பண ஆசை உள்ள வந்துருச்சுன்னா கர்த்தராகிய தேவனை உங்கள் மூலதனமாக பார்ப்பீங்க. நீங்கள் வரக்கூடிய விசுவாசிகளை உங்களுக்கு நிறைய காசு கொடுக்கக்கூடிய மக்களாக நீங்க பார்ப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய ஊழியத்தை அநேக விதமான மக்களுக்கு முன்பதாக செய்யக்கூடிய ஒரு வேலையாக நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த வேலையில என்ன லாபத்தை நாம் பார்க்க முடியும்? நம்முடைய பார்வையை வித்தியாசப்பட ஆரம்பிச்சிடும். இப்ப கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய ஊழியமா பார்க்கணும், கர்த்தராகிய தேவனா பார்க்கணும். ஆனால் கர்த்தராகிய தேவனை என்றைக்கு நீங்கள் மூலதனமாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ளாக என்ன விதமான காரியம் காணப்பட ஆரம்பிக்கும். இயேசுவை வச்சுட்டு நான் இத்தனை விதமான பொருள் நான் சம்பாதிக்க முடியும், இத்தனை விதமான பில்டிங்
பில்டிங்கை நான் கட்ட முடியும், இத்தனை விதமான சபைகளை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், இத்தனை விதமான மக்களை நான் சம்பாதிக்க முடியும் என்று இயேசுவை கர்த்தராகிய தேவனாக நீங்கள் பாராமல் உங்கள் கண் பார்வையிலே இயேசு கிறிஸ்து ஒரு மூலதன பொருளாக காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் பண ஆசை உள்ள வந்துருச்சுன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, உங்க சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகளை நீங்க பார்க்கக்கூடிய விதம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருக்குள் வளரும்படிக்காக வர்றாங்க. அவங்களுக்கு கர்த்தராகிய தேவனுக்குள் வளரக்கூடிய வளர்ச்சிகளை நான் போதிக்க வேண்டும் என்கிற காரியங்களை தாண்டி அவங்க எனக்கு காணிக்க கொடுப்பாங்க, அவங்க எனக்கு தசம பாவம் கொடுப்பாங்க, அவங்க எனக்கு காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் வரக்கூடிய விசுவாசிகள் யாவரையும் உங்களுக்கு அநேக விதமான சம்பாத்தியங்களை தரக்கூடிய ஒரு மக்களாக உங்களுடைய கண்கள் எப்ப பார்க்குதோ உங்களுடைய மனதிற்குள் பண ஆசை உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். மூணாவது, ஊழியத்தை ஒரு ஒரு வேலையை போல நம்ம செய்யக்கூடிய ஊழியத்துக்கு சம்பளம் கட்டாயம் வந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு மனசு எப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிறதோ, என்னுடைய வாழ்க்கையிலே பண ஆசை உள்ள வந்துருச்சு என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்ப நீங்க ஊழியத்தை ஊழியமா பாக்குறீங்களோ அப்பதான் நீங்க பண ஆசை இல்லாதவர்களாக, எப்ப நீங்க கர்த்தராக தேவனாய் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப நீங்க விசுவாச மார்க்கத்தாரை விசுவாசிகளை வளர்க்க வேண்டும் என்கிற அது ஒரு நினைவோடு கூட பாக்குறீங்களோ, அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையிலே பண ஆசை என்கின்ற தன்மையினால் தீட்டுப்படாத ஒரு மக்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பண ஆசை, இந்த ஊழியத்தை வச்சுட்டு என்ன காரியத்தை நான் சம்பாதிக்கலாம், என்ன விஷயத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் ஊழியத்தை ஊழியமா பார்க்கல. அவர்கள் கர்த்தராகிய தேவனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பற்றி அவங்களுடைய மனசுல அவங்க எவ்வளவேனும் யோசனையின் ஊடாக கடந்து போகல. அவங்களுடைய நோக்கமெல்லாம், அவங்களுடைய குறிக்கோள் எல்லாம் பணம் சம்பாதிக்கணும். இந்த பணத்துல ஒருவேளை அநேக விதமான இடங்களை போய் நான் வேலை பார்த்து நான் பணம் சம்பாதிக்கலாம், சில வேளைகள் இந்த மாதிரி ஊழியத்தின் ஊடாக நான் பணம் சம்பாதிக்க முடியும். அவங்களுடைய குறிக்கோள் ஒண்ணுதான். அவங்க ஊழியம் செய்யறோம் என்பதற்காக கர்த்தராகிய தேவனுக்குள் தியாகமாக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, பணத்துக்காக அவங்க ஊழியங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான வேர் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும். தீமையான வேர் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க, உங்க சபையில வரக்கூடிய விசுவாசிகளும் கூட உங்களையே அவர்கள் பின்பற்றக்கூடிய மக்களா இருக்கிறதுனால நீங்கள் எப்படி பண ஆசை உள்ளவர்களா இருக்கிறீர்களோ உங்க சபையில காணப்படக்கூடிய விசுவாசியும் அப்படியே இருப்பாங்க. நீங்க போதிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பண ஆசையை கொண்டே காணப்பட ஆரம்பிக்கிறதுனால கேட்கக்கூடிய வசனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விதமான விசுவாசிகளும் கூட பண ஆசையை விட்டு விலக முடியாதவர்களாய், பணத்தின் மேல் ஆவலாய் காணப்படக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இவைகள் எல்லாம் தீமையான வேர். இந்த தீமையான வேரினால் உருவாக்கப்படக்கூடிய கனிகளை புசிக்கும் ஒவ்வொரு மனிதனும் தீட்டுப்படுத்தப்பட ஆரம்பித்து விடுகின்றான். இவனுக்கு நீங்க போதிக்கக்கூடிய போதனை எவைகளை பொறுத்து அந்த போதனைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு விதமான செய்தியில நீங்கள் எவைகளை மக்களுக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அது உங்களுடைய கண்களுக்கு மறைவாக எவைகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த வசனத்தை கொண்டு எப்படி நீங்க சம்பாதிக்கலாம், இப்படித்தான் நீங்க பேசுவீங்க. நீங்க பேசும்போது உங்களுக்கு அது தெரியாது. நீங்க பேசும்போது என்ன நினைப்பீங்க, கர்த்தருடைய வசனத்தை நான் மெய்யாகவே பகுத்து போதிக்கிறேன்னு தான் நீங்க யோசிப்பீங்க. ஆனால் உங்களுடைய பிரசங்கம் எதை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது, இந்த வசனத்தின் மூலமாய் எப்படி உடைய சம்பாத்தியத்தை பெருக்க முடியும், இந்த கர்த்தருடைய இந்த அற்புதத்தின் மூலமாய் என்ன ஆசீர்வாதங்களை, என்ன அதிசயங்களை, என்ன நன்மைகளை, தேவனுடைய நாமத்தினாலே லாபகரமான காரியங்களை எவைகளை பெற்று, இப்படித்தான் நீங்க பேசுவீங்க. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, என்னுடைய வேர் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதோ என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வார்த்தையும் அவைகளை பொறுத்தே காணப்பட ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஊழியம் என்கிறது கர்த்தராகிய தேவனால் தியாகமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இது பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல, இது புகழ் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லை, இது மக்களுக்கு முன்பதாக தன்னை மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு இடமும் கிடையாது. இது கர்த்தருக்கென்று தியாகமாக தனக்கு உண்டான எல்லா காரியத்தை வித்து ஊழியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பரதேசிகளாய் நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர சம்பாத்தியம் பண்ணும்படிக்காக கர்த்தராகிய தேவனுடைய ஊழியத்தை கர்த்தர் நம்முடைய கையில் தரல. ஆனா இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கையில இந்த தீமையான வேர் அழைக்கப்படக்கூடிய பண ஆசை என்கிற வேர், இவர்களை பின்பற்றக்கூடிய எல்லா மக்களும் இதே மாதிரியே காணப்பட ஆரம்பிப்பாங்க. இவங்க ஒரு சந்ததியை உருவாக்குவாங்க. இந்த சந்ததிகள் எல்லா விதமான சந்ததிகளும் பண ஆசை வாஞ்சிக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், உங்கள் மரங்களின் வேர்களுக்கு பக்கத்திலே கோடரியாக வைக்கப்படுகிற, ஜாக்கிரதையா இரு. நீ எதை போதிக்கிறாய், எதை நீ பிரசங்கம் பண்ற, உனக்குள் எப்படிப்பட்ட வேர் காணப்பட ஆரம்பிக்கிற, லஞ்சான வேரா அல்லது கசப்பான வேரா அல்லது தீமையான வேராக காணப்படக்கூடிய பண ஆசையை பற்றியதான வேரா, இந்த மாதிரி ஏதாகிலும் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால் நமக்கும் நியாய தீர்ப்பு, நம் மூலமாய் அநேகம் நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய மக்களுக்கும் நியாய தீர்ப்பு. ஏன்னா நீங்க விதைக்கக்கூடிய விதைகள் எல்லாம் பண ஆசையை குறித்ததாகவே காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கக்கூடிய, அவங்களுடைய மனசுக்குள்ள பரிசுத்தத்தை பத்தி நினைப்பு வராது, அவங்களுடைய மனசுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை பத்தி யோசனை வராது. இந்த வசனத்தை
வஸ்திரத்தை வைத்துக்கொண்டு எப்படி நான் சம்பாதிக்கலாம், இந்த ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு எப்படி நான் சம்பாதிக்கலாம், இந்த ஒரு நிலை எப்படி எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும் என்றால், போதிக்கக்கூடிய மனிதனாய் காணப்படக்கூடிய நான் தீமையான வேர் உள்ளவனாய் இருக்கிறது உண்டானால் என்னை பின்பற்றும் எல்லா மனுஷனுக்குள்ளும் இதே விதைகளை விதைக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இது கடைசி கால ஊழியம். நீங்களும் கெட்டு போய் மற்றவர்களையும் கெடுக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக நம்முடைய நிலைகள் மெய்யாகவே காணப்பட்டு விடாத அளவிற்காக நம்மை குறித்தும் நம்முடைய ஊழியத்தை குறித்தும் பிரசங்கத்தை குறித்தும் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய வேற குறித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்க ஆரம்பிச்சா தான் இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு ஊழியத்தை செய்யும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் சரியான ஒரு பாதையில் நடக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனத்தை வாசிக்கிற கவனிங்க. அது என்ன சொல்றது பாருங்க. அவர்களுடைய பொல்லாப்பு எல்லாம் கில்காலிலே நடக்கும், அங்கே நான் அவர்களை வெறுத்தேன். அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை நான் என் சமூகத்தை விட்டு துரத்துவேன். இனி அவர்களை நேசிக்க மாட்டேன். அவர்களுடைய அதிபதிகள் எல்லாரும் துரோகிகள். 16வது வசனம். எப்ராயிமர் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கர்ப்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் எதை பார்க்கிறது? அவர்கள் துரோகம் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் உண்மை உள்ளவனாகவே உருவாக்கினார். ஆனா இவங்க செய்யக்கூடிய முக்கியமான காரியத்தை பாருங்க. தேவனுக்கு விரோதமான நிறைய காரியங்களை, தேவன் கற்பியாத அநேகம் விஷயங்களை, தேவனாகிய கர்த்தரால் வெறுக்கப்படக்கூடிய அநேகம் காரியங்களை நேசிக்கக்கூடிய ஒரு மக்களாக, தேவன் நேசிக்கக்கூடிய அநேகம் காரியங்களை வெறுக்கக்கூடிய ஒரு மக்களாக, அப்படின்னு அர்த்தம் கர்த்தருடைய வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் துரோகம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாக அவருடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிச்சிருச்சு. உடனே கர்த்தராகிய தேவன் பார்த்தார், நான் அவர்களை இனி நான் நேசிக்க மாட்டேன். அவர்கள் வேர்கள் எல்லாம் உலர்ந்து போயிட்டு இனி அவர்களை நான் அதம் பண்ண போகின்றேன். ஏனென்றால் இனி அவர்களுடைய வாழ்க்கையின் நிலைகள் எல்லாம் சீர்கெட்டதாய் காணப்பட்டு போயிட்டு அவர்கள் எனக்கு துரோகிகளாய் போயிட்டாங்க. ஆண்டவராகிய தேவனாய் மெய்யாகவே காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தோ துரோகி என்கிறதை பற்றி நீங்களும் நானும் பேசுறோம். நிறைய ஜனங்கள் சொல்றாங்க, ஒரு அது காட்டி கொடுத்த அந்த துரோகியாக காணப்படக்கூடிய யூதாஸ் காரியத்துன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நமக்குள்ள எத்தனை துரோகம் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறோம் தெரியுமா? கர்த்தராகிய தேவனுடைய வசனத்துக்கு மீறுகிறது ஒரு துரோகம். கர்த்தராகிய தேவனுடைய அந்த சகலவிதமான விருப்பங்களுக்கு விரோதமாக காரியங்களை யோசிக்கிறது துரோகம். கர்த்தராகிய தேவன் கற்பியாத அநேக விதமான காரியங்களை செய்கிறது துரோகம். கர்த்தராகிய தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது துரோகம். இப்படி துரோகத்தை பெரிய லிஸ்ட் பண்ணி நம்ம வந்து பேசிக்கொண்டே வர முடியும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமில்லாத எதையாகிலும் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சாலும் கூட, யோசிக்க ஆரம்பிச்சா கூட, அது கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு மகா பெரிய துரோகம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நான் உன்னை எப்படி உருவாக்கி வச்சிருக்கேன்? பரிசுத்தத்துக்காக நான் உன்னை உருவாக்கினேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷனா நான் உருவாக்கினேன். ஆனால் நீ எனக்கு என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் எனக்கு நீ துரோகம் பண்ண. நீ வெளியரங்கமாக எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக நடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய விளங்கினாலும் அந்த ரங்கத்திலே உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு துரோகத்தரமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். கர்த்தர் அப்படிதான் நம்ம பார்த்து சொல்லுவார். அவர்களை ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் பார்த்த மாத்திரத்தில் எப்ராயிமை கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் பார்த்தது. அவர்களை கர்த்தராகிய தேவன் பார்த்தார். அவர் சொல்கின்றார், அவர்கள் வேர்கள் எல்லாம் உலர்ந்து போயிற்று, இனி அவர்கள் கனி கொடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களை நான் மெய்யாகவே நிர்மூலமாக்கினேன். அவர்கள் இனி எனக்கு அவங்களுடைய காரியங்கள் எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் எனக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. துரோகம் என்றால் எதை பற்றி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்? தேவன் ஒரு காரியத்தை நம்பி கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்திற்கு நம்பிக்கைக்கு நீங்கள் தீமையான காரியங்களை செய்கிறது உண்டானால் அதுக்கு பேரு துரோகம். அவர் உங்களை எவ்வளவோ விஷயத்துல கர்த்தராகிய தேவன் நம்புகின்றார். இவனை நம்பி நான் அந்த ஊழியத்தை தர்றேன். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய நம்பிக்கைக்கு விரோதமாக நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்களை செய்து உங்கள் மனம் போன போக்கின்படி ஊழியங்களை செய்தால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக துரோகியாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறீங்க. கர்த்தராகிய தேவனால் அறிவிக்கப்படாத ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்துகிறது உண்டானால் கர்த்தருக்கு முன்பதாக துரோகிகளாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறீங்க. அப்ப வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில என் வேரை பற்றி நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வேரினால் என்ன விதமான பாதிப்பு உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணக்கூடிய மக்களை உலர்ந்து போயிட்டு நான் இனி நான் என்னுடைய வாழ்க்கையினால எந்த விதமான மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் கர்த்தராகிய தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினாலே கர்த்தர் என்னுடைய நிலைகளை, என்னுடைய ஸ்தானத்தை விட்டு ஆண்டவராகிய தேவன் அப்புறப்படுத்தி போட்டார்.
இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. கர்த்தர் இல்லாமல் ஓடக்கூடிய நிறைய சபை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். கர்த்தர் இல்லாம கர்த்தருடைய ஊழியர்களை செய்யக்கூடிய நிறைய ஊழியக்காரரை பத்தி உங்களுக்கு நான் பேச முடியும். கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. கர்த்தருடைய வார்த்தைகள் என்கிற பேர்ல சொல்லுவாங்களே தவிர அது உண்மையிலே 100% கர்த்தருடைய வார்த்தையே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகள் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஆனால் கர்த்தராக தேவன் சொல்கிறார், இவர்கள் எல்லாம் எனக்கு ஆகாதவர்களாய் போயிட்டாங்க, இவர்களுடைய வேர்கள் எல்லாம் உலர்ந்து போயிடுச்சு. நம்முடைய வேரை குறித்து ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. என்னுடைய வேரினுடைய நிலை எப்படியாய் காணப்பட ஆரம்பிக்கும், நான் கர்த்தருக்குள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நான் விளங்குகின்றேன். ஒரு மனுஷன் வெளியரங்கமான தோற்றத்தை பார்த்துருவான், அதாவது வளர்ந்திருக்கக்கூடிய மரத்தை பார்ப்பான், இருக்கக்கூடிய இலைகளை பார்ப்பான், இருக்கக்கூடிய அநேக விதமான காய்களை பார்ப்பான், கனிகளை பார்ப்பான், கிளைகளை பார்ப்பான், கொப்புகளை பார்ப்பான், இதைத்தான் பார்ப்பானே தவிர கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் இவைகளையெல்லாம் தாண்டி உங்கள் வேரை பார்க்கக்கூடியதாய் விளங்குகிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக, என்னுடைய வேரினுடைய இணைப்பு எங்க இருக்கிறது, என்னுடைய வேர் நஞ்சை முளைப்பிக்கக்கூடிய ஒரு வேராக, அல்லது ஒருவேளை கசப்பான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் மூலமாக அநேக மக்களுக்கு மெய்யாகவே இந்த காரியங்கள் யாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வேராக, அல்லது தீமையான ஒரு வேராக, உலர்ந்து போன வேராக, பிரயோஜனமற்ற ஒரு வேராக என்னுடைய வாழ்க்கை நிலைகள் காணப்படுகிறது உண்டானால் நிச்சயமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியாது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய வேரை குறித்து நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை பற்றி நான் ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு நிலையோடு கூட காணப்பட வேண்டியது அவசியம். வெளியரங்கமாக ஓடக்கூடிய ஓட்டங்களெல்லாம் நிறுத்திட்டு உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்தும்படிக்கு நீங்கள் உங்களுடைய நிலைகள் யாவற்றையும் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தருடைய வருகையிலே தடையில்லாத ஒரு மக்களாக தேவராஜ்யத்திலே சென்று பிரவேசிக்க உங்களால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்டு இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய நஞ்சை முளைப்பிக்கக்கூடிய வேர்களாக, அல்லது அநேக விதமான கசப்புகளை தரக்கூடிய ஒரு வேர்களாக, தீமையினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வேர்களாக, அல்லது கர்த்தராகிய தேவனால் ஆகாதவர்களாய் போகக்கூடிய அளவிற்காக உலர்ந்து போன வேர்களாக எங்கள் நிலைகள் காணப்படுகிறது உண்டானால், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கைகளை சீர்படுத்திக் கொள்ள நீர் கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, வெளியரங்கமாய் எத்தனை விதமான பிரயாசங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் எங்கள் உள்ளார்ந்த வாழ்க்கை மிகவும் முக்கியம் என்று கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு வலியுறுத்தி பேசியிருக்கிறது. கர்த்தாவே, உடனே பாத்திரத்தின் வெளிப்புறத்தை உண்டாக்கிறவர் உள்புறத்தையும் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் மெய்யாகவே ஆழமாய் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, வெளிப்புறத்தினுடைய சுத்தம் மட்டுமல்ல, அந்தரங்க சுத்திகரிப்பும் எங்கள் வாழ்க்கையிலே அவசியம் என்கிறதை கர்த்தராகிய தேவன் உடைய வசனங்களின் மூலம் பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட தங்கள் உள்ளான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து சீரான வழிகளின் ஊடாக தங்கள் நிலைகளை ஆசிரித்து ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக. உங்கள் உள்ளான ஆவிக்குரிய நிலைகளை சீர்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதுனால இந்த சீராக்கப்படக்கூடிய நிலைகளை இனியும் நீங்கள் தாமதப்படுத்தாமல் சீரான வழிகளின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் நிச்சயமாய் ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யத்திலே சென்று பிரவேசிக்கக்கூடிய மகா உன்னதமான மகிமையான காரியங்களின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.